அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். V.S. ரோமா. அதாவது ஒரு கதை ஒன்று சொல்கின்றேன். ஒரு மரத்துக்கடியில் சிறுவன் பலூன் வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தான். அதாவது அந்த பலூன் உடைந்து விட்டது. உடைந்த பலூனை வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தான். அந்த வழியாக வந்த ஒரு நபர், ஏப்பா பாவமாக இருக்கின்றது, அம்மா அப்பா எங்கே, ஏன் அழுது கொண்டிருக்கின்றார்? என்னோடது வீடு இங்கே தான், வந்து பாருங்கள், அந்த வீடு, அம்மா அப்பா அங்கே தான் இருக்காங்க. நான் இங்கே பலூன் விட வந்தேன் பசங்களோட, அவங்களாம் போயிட்டாங்க, என் பலூனும் உடஞ்சிடுச்சு, அதனால் நான் அழுதுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மரத்தை பார், இலையெல்லாம் உதிர்ந்துடுச்சுன்னா அது அழுகுமா? அழுகாது. அது என்ன தெரியுமா சொல்லுது? அந்த இலைகள் தனக்கு உரமாகி அடுத்த பருவத்தில் நான் நல்லா துளிர் விடுவேன் என்று உற்சாகமாக சொல்கின்றது. நீ இந்த பலூன் உடைந்ததற்கு அழுகாதே. இந்த கயிறு உன் கையில் இருக்கிறது, அதில் பட்டத்தை செய்து கொண்டு பறக்க விட்டு விளையாடு என்று சொன்னார். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? ஒன்றை இழந்தால் மற்றொன்று ஆயத்தமாகிறது என்று தெரிகின்றது அல்லவா? அது நம் முயற்சியில்தான் இருக்கின்றது. நன்றி.